இன்னைக்கு இந்த உலகம் ஏன் இவ்வளவு வேகமா இருக்குன்னு யாராவது சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப நிம்மதியா வாழ்றோமா? இன்னைக்கு நம்ம நிதானமா இருக்கோமா? நம்ம தாத்தா காலத்துல நம்ம அப்பா காலத்துல இருந்த அமைதி இருக்கா? இல்ல. நம்ம எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாயிருச்சு. உண்மைதானே? எது பின்னாடியோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு மணி நேரம் இன்னைக்கா ஒரு நாள் உட்கார்ந்தா என்ன இன்னைக்கு நாள் ரொம்ப போர் அடிக்குதே. இது பின்னாடியோ ஓடிட்டே இருக்கோம்ல. எதுக்கு ஓடுறோம்? நான் எதுக்கு இந்த மேடைக்கு பேச வந்திருக்கேன்? பேசி முடிச்சா கூட பேமெண்ட் தருவாங்க. அது மட்டும் நோக்கம் இல்ல, சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். சரி சார், நாளுக்கா சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? மகிழ்ச்சியா இருக்க போறோம். அந்த மகிழ்ச்சி நீடிக்குமா? அதெல்லாம் தெரியாது. காசு வேணும் ஓடிட்டு இருக்கோம். வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கங்கிறார். எப்படியா? ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க. நீங்க அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வெந்தாயா நம்ம ஆளு அப்படின்னு தோல்ல கை போட்டுக்கிறாங்கல்ல. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கங்கிறார். யாருக்காவது உங்களை பிடிக்கல, யாராவது உங்களை வெறுக்கிறாங்கன்னா அவனுடைய செருக்கு இருக்குல்ல, அதை அறுக்கிற மாதிரி காசு பணத்தை சம்பாரிடாங்கிறார். அப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாமா? அப்படி கிடையாது அப்படிங்கிறார். செக்குன்னு கையை பிடிக்கிறார். என்ன சொல்றாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ங்கிறார். காசு சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் போய் சம்பாதிக்கலாம் நினைச்சிடாத. நீ நல்ல வழியில சம்பாதிச்சா தான் உன் பொருள் உன் கையில நிற்கும். அதுக்கு என்னங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருந்தாராம். அவரோட நாய்க்குட்டி ஒன்று இறந்து போச்சு. இது ஒரு கவிதை வடிவமாகவே படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசிடென்டின் நாய் செத்து போனது. பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பிரசிடென்ட் அப்படிப்பட்ட மனுஷரா இருந்திருக்காரு. நீங்க எப்படி வாழணுங்கிற அறத்தை வள்ளுவம் தான் சொல்லி கொடுக்கு. ஏப்பா, வாழும் போது மகிழ்ச்சியா வாழ வேண்டியதானே, செத்ததுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு என்ன? நியாயமான கேள்வி தானே. ஐயா சுகீசிவம் அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் தவறிட்டாரு. இன்னைக்கெல்லாம் சொர்க்க ரதம் வந்துருச்சுல, அதுல இருக்கு யானை இருக்கு, குதிரை இருக்கு, சிங்கம் இருக்கு, டைனோசர் இருக்கு. உயிரோட இருக்கும்போது அவருக்கு காவலுக்கு ஒரு நாய்க்குட்டி கூட வைக்கல. அவர் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு கூட்டு போய் அவர் ஒரு தகன மேடையில தகனம் பண்றாங்க. இப்ப இந்த உடம்ப விட்டு பிரிஞ்சு போன உசுறு அந்த உடம்ப பார்த்து கேட்டுச்சான், எப்பா வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம்? வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் ஆச்சு வர்றதுக்கு? ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 10,000 ரூபா கொடுத்தோம். சரி, 6 கிலோமீட்டரு 15 நிமிஷம் 10,000 ரூபா கொடுத்தீங்க. உன்னை ஒரு 60 வருஷமா சுமந்தேனடா, எனக்கு என்ன கொடுத்தன்னு கேட்டுச்சான். யாரு கேட்கிறா? இந்த உசுறு எதை பார்த்து கேக்குது? உடம்ப பார்த்து கேக்குதா. உசுருக்கு ஏதாவது சம்பளம் இருக்கு, கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? உசுறு எங்க இருக்குன்னே தெரியல, அப்புறம் எப்படியா கொடுக்கறது? வள்ளுவர் சொல்றாருங்க, உசுருக்கு சம்பளம் கொடுக்கலாமா? ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு உயிருக்கு சம்பளம் கொடுக்கலான்னு ஒரு தமிழங்க எழுதி வச்சிருக்கான்ல. இத வாசிக்கலைனா இங்க இருக்கிற யாருக்கும் இந்த சமூகத்தின் மேல ஒரு அக்கறை வர. இப்ப இங்க சொல்றாங்கல்ல, இவர் வந்து இந்த தொழில் பண்றாரு, ஐயா வந்து பூ வியாபாரம் பண்றாங்க, ஐயா வந்து உணவு நிறுவனம் நடத்துறாங்க. இவங்கெல்லாம் ஏங்க இந்த மேடையில வந்து உட்கார்ந்துருக்காங்க? இங்க வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு ஏதாவது தொழில் நடக்க போதா? இங்க வந்து உட்கார்ந்தா அவங்களுக்கு ஏதாவது பிசினஸ்ல புது கான்டாக்ட் கிடைக்க போதா? இந்த சமூகம் என்னை வளர்த்திருக்கிறது, இந்த சமூகத்தை நான் வளர்க்க வேண்டும்ங்கிற நன்றி கடன் இருக்குல்ல, இததான் புத்தகங்கள் சொல்லி கொடுக்கும். இததான் இந்த சமூகத்தின் மேல நான் ஏங்க அக்கறையா இருக்கணும்? நான் ஏன் அக்கறையா இருக்கணும்? ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கான கடைசி நேரத்தில் 2 வார்த்தையில தெரிஞ்சு போயிடும். 2 விதமாக தான் பேசும் இந்த ஊர். ஒன்று, நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா. இல்லைன்னு வைங்களேன், நல்ல வேலை போயிட்டாருப்பா. ஒரே ஒரு வித்தியாசம் தான். நல்ல மனுஷன் போயிட்டாருப்பாக்கும் நல்ல வேலை போயிட்டாருங்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது நீங்க எப்படி வாழுறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கும். நயா சார் வந்து இந்த புத்தக திருவிழாவில் உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு என்ன சார் தெரிஞ்சுக்க போறேன்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நமக்கு ரொம்ப சவாலா மாறி போயிருக்கிறது என்ன தெரியுமா? குழந்தை வளர்ப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாங்கிறவங்க மட்டும் கைதட்டுங்க. நான் பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அப்பா அத்தால இந்த பாடு படுத்தலையடா, நீங்க ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பேரண்டிங்ல நிறைய வகைகள் வந்துருச்சு. ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பிள்ளைகளை அடிக்கவே கூடாதான். பிள்ளைகளை தொட்ட ஆத்தி அப்புறம் பிள்ளை தாங்க எங்களை அடிக்கும். வீட்டுக்கு போனா நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க எப்படி அடிக்கிறேன்? அதை அப்படிதான் நாங்க பழக்கிட்டோம் சின்ன வயசுல இருந்து. பிள்ளைகளை தொடவே கூடாது, பிள்ளைகளை திட்டிடவே கூடாது.
பிள்ளை என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்துடும். இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல எமோஷன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா பெற்றோருக்கும் என்ன ஆசை? நான் ஆசைப்பட்டு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளை கிடைச்சிடணும். ஆமாங்கிற ஆள் மட்டும் கை தட்டுங்க அப்போ. எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளை கிடைச்சிடணும். ஆமா. ஆனா நமக்கு கிடைச்சது எல்லாம் அவனுக்கு கிடைக்காம போயிருது. அது எத்தனை பேர் மறந்துடுறோமே. ஒரு தடவை கீழே விழுந்துட்டா தூக்கி விடலாம், எவனும் வரமாட்டாங்க. நம்ம தாண்டா எந்திரிச்சுக்கணும்னு இருந்த திடம் நம்மகிட்ட இருந்துச்சு, அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லையே. நம்ம ஓடி போய் தூக்கிறோம்ல. அதனால விழுந்த உடனே அவன் கையை தேடுறான். ஒரு தோல்வி வரும்போது போட்டியில கலந்துகிட்டதே அற்புதம்டா, பரிசு அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம்னு தேத்திக்கிட்டு அதை தட்டி விட்டுட்டு போன தைரியம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளை பரிசு கிடைக்கலன்னா கீழே உட்காந்து அழுகுதே, எனக்கு கிடைக்கலையேன்னு. நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. இந்த பிள்ளைகள்ட்ட சுதந்திரம் இருக்கா? நமக்கு ஒரு சுயமா முடிவெடுக்கிற திறன் இருந்தது இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கா? ஒரு ஏமாற்றத்தை இருந்து மீண்டு வருகிற தன்னம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு இந்த பிள்ளைகள்ட்ட இருக்கா? ஏன் இல்லாம போச்சு? ஏன்னா பிள்ளைகளுக்கு முன்னாடி வாசிப்பு பழக்கம் பெற்றோர்களுக்கு வர வேண்டியிருக்கு. நீங்க சத்திய சோதனை வாய்ப்பு இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்க. காந்தி ரொம்ப சின்ன வயசுல காந்தி தான் பெரிய அக்யூஸ்ட். அவர் அதான் எழுதியிருக்காரு, நான் சொல்லல, அவர் சொல்றார். எல்லா தவறுகளும் பண்ற ஒரு இளைஞனா காந்தி இருக்கிறார் சின்ன வயசுல. ஆனா அவங்க வீட்டுக்கு டெய்லி ஒருத்தரை வர வச்சு ராமாயண கதை சொல்லுவாங்க. இவர் அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த கதையில் சொல்லப்பட்டபடி ராமர் ரொம்ப நல்லவன். இப்ப இதை கேட்டுக்கிட்டே இருந்த காந்திக்கு ஒரு கில்ட் வந்துருச்சு. என்னடா அது, டெய்லி ராமர் கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம ஆனா இவ்வளவு தப்பு பண்றோமே, பேசாம சரண்டர் ஆயிருவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அவரே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. யாருக்கு? அவர் அப்பாவுக்கு. நேரம் கொண்டே கொடுக்க தைரியம் இல்லை, போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டே போட்டிருக்காரு. அதுல எழுதுறாரு, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க என்னை நினைச்சு பார்க்க முடியாத தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எந்த தப்பெல்லாம் பண்ணா நீங்க கொன்னுடுவீங்களோ அதை பூரா பண்ணியிருக்கேன்ப்பா, நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எல்லாம் புலால் உண்டிருக்கேன், புகை பிடிச்சிருக்கேன், எல்லா தப்பையும் எழுதுறாரு. எழுதி கொண்டு போய் ஏதோ ஒரு தைரியத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டார். போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு வர்றாரு, அப்பாட்ட லெட்டரை கொடுத்துட்டாரு. அப்பா உட்காந்துருக்காரு, காந்தி முன்னாடி கால் நடுகல, அப்பா கையில் லெட்ரு. வாச்சு முடிச்ச உடனே சங்க அறுத்துறாரு அப்பான்னு தெரியும். காந்திக்கு இப்போ வருது, ஐயோ லெட்ரு போடாமல் இருந்திருக்கலாமோ, இன்னும் யோசிச்சு புண்ணியம் இல்லை, லெட்ரு கைக்கு வந்துருச்சு. காந்தியோடைய அப்பா அந்த முழு கடிதத்தை வாசிக்கிறாருங்க. முழு கடிதத்தை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காந்தியோட அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? பெரம்பு எடுத்துட்டு வந்து பின்னெல்லாம் பின்னல, 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தியோட அப்பா என்ன பண்ணாரு? 2 சொட்டு கண்ணீர் விட்டார். அன்னைக்கு நினைச்சாராம் காந்தி, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இந்த எந்த தவறையும் நான் திரும்பி பண்ண மாட்டேன். எப்படியா வெள்ளைக்காரனுக்கு எதிராக நீ சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தேன்னு கேட்டப்ப காந்தி எழுதுறாரு, வெள்ளைக்காரன் என்னை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவனுக்கு திருப்பி அகிம்சை ஒண்ணுதான் பதிலுங்கிறத எங்க அப்பாவின் என்று சொட்டு கண்ணீர் எனக்கு கத்து கொடுத்துச்சு. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சுன்னு எழுதுறேன். இதை வாசிக்கும் போது உங்க பேரண்டிங் என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கிராமத்துல ஒரு சொல்லாடல் இருக்கு, உங்க திங்கத்தான் செல்லம் வாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க திங்கத்தான் செல்லம்னா பிள்ளைய எப்ப அதட்டணுமோ அப்ப அதட்டணும், எப்ப கொஞ்சணுமோ அப்ப கொஞ்சணும். எல்லா நேரமும் அதட்டினாலும் தப்பு, எல்லா நேரமும் கொஞ்சினாலும் தப்பு. நாமுத்துக்குமாருக்கு சின்ன வயசுல எத்தனை பேருக்கு நாமுத்துக்குமார் பிடிக்கும்? கைதட்டுங்க. நான் அதிகம் நேசிக்கிற கவிஞர். நான் இன்னைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லாருக்கும் நாமுத்துக்குமாரோட புத்தகங்களை வாங்கி பரிசீலிக்கிறேன். நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாமுத்துக்குமாரோட கட்டுரையும் நாமுத்துக்குமாரோட கவிதைகளையும் வாங்கி பரிசீலிங்க, வாங்கி கொடுங்க. நம்ம ஏன் அதை பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு இந்த கோடை விடுமுறைக்கு அத்தையும் அத்தை பசங்களும் வருவாங்க. அவங்க திரும்பி போகும்போது நம்ம அழுவோம். ஞாபகம் இருக்கா? கோடை விடுமுறை முடிஞ்சு அத்தை பசங்களும் அத்தையும் போகும்போது எங்க வீட்டு கம்பி கேட்ட பிடிச்சி நான் அழுது ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அத்தை வர்றாங்க, வெளியில வந்து ஒரு வணக்கம் சொல்றான்னா வீட்டுக்குள்ள இருந்து அவன் அழுகிறேன், ஐயோ ஆண்டியை போ சொல்லுமா, யாரு சித்தப்பா, யாரு பெரியப்பா, யாரு மொரமாமா, யாரு தாய் மாமா, எதுவுமே தெரிய மாட்டேது. எல்லாருமே அங்கிள். இப்ப அங்கிளும் கிடையாது, ப்ரோன்ட்டு போயிட்டே இருக்கான். இந்த உணர்வுகளுக்குள்ள நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்க தாத்தா பாட்டி, உங்க அத்தை மாமா, இவர்களுடைய மரணத்துக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்திருக்கும். நினைவு இருக்கா? ஏன் அவங்களுக்கான
ஏதோ ஒரு துக்கத்தின் போது உங்களுக்கு வருத்தம் வருது, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பாச பிணைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் அப்பா பாட்டி கீழே விழுந்துட்டாங்கப்பா, இனிமே விழுகாம நடக்க சொல்லுமான்ற. அதுக்கு மேல அவனால அவங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா அவன் வாழ்ற சூழல் அப்படி. இப்ப இவனுக்கு எப்படி உணர்வையும் உறவையும் கொண்டு போய் சேர்க்கிறது? சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஹைதராபாத்ல ஒரு இளைஞன் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்பாட்டையும் அம்மாட்டையும் தொழில் பண்ணணும்னு பணம் கேட்டிருக்காரு. அப்பா கிட்ட இருக்கு ஆனா கொடுக்கல, ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப இவன்ட்ட கொடுத்தா சரியா இருக்காது. இந்த பையன் என்ன பண்ணார் தெரியுமா? அப்பாவையும் அம்மாவையும் குத்தி கொலை பண்ணார் சார். எதுக்கு? பணம் கொடுக்காது. சின்ன பையன் சார், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அம்மாவை காணோம்னு ஊரே சேர்ந்து தேடி இருக்கு. எங்க இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல வயக்காட்டுல கிடந்திருக்காங்க அம்மா. பயலும் கிடந்து தேடுன்னு தேடி இருக்கான். கடைசியா உண்மை தெரிஞ்சிருக்கு, ஒழுங்கா படிடான்னு சொன்னதுக்கு அவன் தான் கத்திரிக்கோளால அம்மாவை கொலை பண்ணிட்டான். ஏன் இந்த பிணைப்பு இல்லாம போயிருச்சு? ஏன் இந்த பிணைப்பு இல்லாம? நீங்க அணிலாடு மூன்றில் புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி, ஆயா, அத்தை எல்லாரும் பத்தி எழுதியிருக்காரு ராமத்துக்குமார். நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்க உறவுகளை தேடணுங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். அதனாலதான் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நான் தாழ்மையோட கேட்கிறேன். நாமத்துக்குமாரோட அப்பாவை பத்தி நாமத்துக்குமார் எழுதுவாரு. அப்பா தவறிறார். அப்பாவுடைய ட்ரங்க் பெட்டிய பரன்ல இருந்து இறக்குறாங்க. அதை இறக்குன உடனே அப்பாவுடைய டைரியை எடுத்து பார்க்கிறாரு நாமத்துக்குமார். வேக வேகமா 1995 ஜூலை 12ஆவது நாளை தேடி ஓடுறார். ஏன் அதை தேடி ஓடுறாருன்னா, அது நாமத்துக்குமார் பிறந்த நாள். நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அதை திறந்து பார்க்கும்போது அதுல எழுதியிருக்காரு நாமத்துக்குமாரோடைய அப்பா. அவர் இப்படி எழுதுறாரு இந்த புத்தகத்துல, சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இந்த 2 வரிகள் மட்டும் எழுதியிருந்தீர்கள் அப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான் அப்படின்னு எழுதினார். உங்கள் மூட நம்பிக்கை தான் இன்று என்னை தன்னம்பிக்கையோடு வாழச் செய்கிறது. இதை எழுதி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து விளையாட அழைக்கிறான் அப்படின்னு எழுதுறார் நாமத்துக்குமார். அவர் பையனை பத்தி. நாமத்துக்குமாருக்கு சின்ன வயசு. காஞ்சிபுரத்துல இருந்து மாமல்லபுரம் போகணும்னு நண்பர்கள் அழைக்கிறாங்க. அது ஒரு 60-70 கிலோமீட்டர் சைக்கிள்லே போகணும். நாமத்துக்குமார் வீட்டில் முதல்ல விடலை. அப்புறம் அப்பா போட அப்படின்னு சைக்கிளை கொடுத்து அனுப்பிட்டாரு. நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. மாமல்லபுரம் கடற்கரையில் நின்று கடலை ரசிச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்பா வந்து நிற்கிறார். ஏன்பா வந்தீங்க அப்படின்னு நாமத்துக்குமார் கேட்கிறாரு. இல்லடா, உன்னை தனியா அனுப்பிட்டு மனசு கேட்கல, அதான் பஸ்ஸை பிடிச்சி பின்னாடியே வந்துட்டேன். சரிப்பா அப்படின்ட்டு திருப்பி வரும்போது நாமத்துக்குமாரோடைய அப்பா சைக்கிள் ஓட்டுறாரு, நாமத்துக்குமார் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. நாமத்துக்குமார் அப்பா எப்பயுமே அவரு தான் ஓட்டி நாமத்துக்குமார் பின்னாடி உட்கார வைப்பாராம். நாமத்துக்குமார் ஓட்ட விட்டதே கிடையாது. இந்த சைக்கிள்ல போற அனுபவம்லாம் இன்னைக்கு தலைமுறை கிடைக்காம போயிருச்சு. அப்பா எங்க அப்பா சைக்கிள் ஓட்டி நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன், நான் சைக்கிள் ஓட்டி எங்க அப்பா பின்னாடி உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த குழந்தைகள் அதை நிறைய மிஸ் பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று, நாமத்துக்குமார் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எழுதுறாரு, அஸ்தியை கரைக்கிறதுக்காக அதே மாமல்லபுரம் கடற்கரைக்கு போனேன், உங்க அஸ்தியை கரைச்சிட்டேன்பா, ஆனா அன்னைக்கு திரும்பி வந்த பாதை என்னால் திரும்பி வரவே முடியாத பாதையாக இருந்தது அப்பான்னு எழுதுறார். அந்த அப்பாவின் மேல இருக்கிற வேதனை இருக்குல்ல, அப்பாவின் மீது இருக்கிற பிடிப்பு இருக்குல்ல, அப்பாவின் மீது இருக்கிற காதல் இருக்குல்ல, அது இன்னைக்கு இல்லாம போகுதுன்னா அதை நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த புத்தகங்களை தவிர பெரிய ஆயுதம் வேற எதுவுமே கிடையாதுங்க. நாமத்துக்குமார் 10ஆம் கிளாஸ் பரீட்சை உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுல. நாமத்துக்குமார் அப்பா ஒரு தமிழாசிரியர். நீங்க நம்பவே மாட்டீங்க, நாமத்துக்குமார் ரொம்ப சின்ன வயசுல தவறிட்டார்ல, ஆனா இத்தனை ஆண்டுகள் ஆகி நம்ம மனசை விட்டு அவரால் அகற்றவே முடியல. இல்ல ஏன்? நாமத்துக்குமார் முதல் சினிமா பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி அறிவுமதி ஐயா அலுவலகத்தில் உட்கார்ந்து மெட்டுக்கு திரைக்கு வராதுன்னு தெரிஞ்சு 5000 பாடல்களை எழுதி பயிற்சி பண்ணியிருக்கிறார். அதனாலதான் அவருடைய எல்லா பாட்டும் நீங்க மனசுல நிக்குது. இந்த நாமத்துக்குமாரோடைய அப்பா ஒரு தமிழ் வாத்தியார். வீடு முழுக்க புத்தகம் மட்டும்தான் இருக்குமா, அவங்க வீட்டுல கதவே இருக்காது. சின்ன வயசுல நாமத்துக்குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு வெக்கப்படுவாராம். ஏன்னா வீட்டுல படுத்துட்டு வானத்தை பார்த்தா வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரமும் ஓட்ட வழியா தெரியுமா. நாமத்துக்குமார் சொல்லுவார் அப்பாட்ட, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா. ஏன்டா? நம்ம வீடு தான் ஓட்ட ஓட்டையா இருக்கேப்பா அப்படி. அப்ப நாமத்துக்குமார் அப்பா சொல்லுவாரா, டேய் அவங்க வீட்டுல எல்லாம் மாடிக்கு போனாதான்டா நட்சத்திரம் தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளே நட்சத்திரம் வருது பாடுறான்னு அந்த அப்பா சொன்னார். இந்த எளிமைய சுவாரஸ்யமா கடத்த முடிஞ்சதுன்னா பிள்ளை வந்து ஒண்ணு கேட்கிறப்ப அதை மறுக்கிறதுக்கான சாதுரியமும் சாமர்த்தியமும் எப்ப வரும்? இதை வாசிச்சா இந்த அனுபவத்தின் மூலியமா தான் வரும்.
நாமுத்துக்குமார் உங்க பையன்ட்ட சொல்றாரு, எப்பா தாத்தா நிறைய கடன் வாங்கினாரு, எதுக்குப்பா? புத்தகம் வாங்குறதுக்காக. அதை பூரா நான் தான் அடைச்சேன்னு சொல்றாரு நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமாரோட பையன் சொல்லியிருக்காரு ஆதவன், அதனால என்னப்பா நீயும் நிறைய கடன் வாங்கி புத்தகம் வாங்கு, அதை நான் அடைக்கிறேன். குட்டி பையனா இருக்கிறப்ப இதையெல்லாம் நீங்க கடத்தினா தானே இந்த அருமை அடுத்த தலைமுறைக்கு போகும். நாமுத்துக்குமார் 10ஆம் கிளாஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா வர்றாரு, டேய் ஏன்டா உட்காந்து இவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்க, போ கொட்டகையில ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வான்னாராம். நாமுத்துக்குமார் இல்லல்லப்பா நாளைக்கு பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சாராம். இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் நாமுத்துக்குமார் பதில் எழுதுறாரு. அன்று நீங்கள் டேய் படத்துக்கு போன பிச்சிருவேன், ஒழுங்கா உட்காந்து படிக்கணும் என்று கண்டித்திருந்தால் நிச்சயமாக நான் படத்துக்கு போயிருப்பேன். நீங்கள் கொடுத்த சுதந்திரம் தான் என்னை சரியாக வழிநடத்தியது நாமுத்துக்குமார் அழுத்தம் திருத்தமா எழுதுறார். இந்த அம்மாங்கிற ஒரு உணர்வு இருக்குல்லங்க, ஏன் வாசிக்கணும், ஏன் தொடர்ந்து வாசிக்கணும்னா வாசிப்பு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். நான் வாசிச்சதுல எனக்கு அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் முதல்ல வர்ற கவிதை ஒன்று இருக்கு, வைரமுத்து ஐயாவுடைய முதலாய அம்மாவுக்கு. இங்க நிறைய பேர் அதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதில் ரொம்ப அழகா எழுதுவார், கதக்கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, திட்டிக்கிட்டே சமைச்சாலும் தித்திக்க சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இப்படி ஒரு எழுதும் போதே நமக்கு எச்சி ஊறும். அவர் சொல்லுவாரு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன். இது ரொம்ப வட்டார வழக்கில் இருக்கிற வார்த்தை, ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பேன். பிறந்த உடனே நம்மளை பத்தி என்ன சார் நினைக்க முடியும்? கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒண்ணு கிடக்கு, குழந்தை எப்படி சொல்றாரு, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ. நீங்க வளர்ந்த உடனே இன்னும் ஆக போறீங்கன்னு நம்ம பெற்றோருக்கு தெரியுமா, அம்மாவுக்கு தெரியுமா? என் புள்ள ராசாவாக போகுது, என் புள்ள பெரிய ராணுவ அதிகாரியாக போகுது, என் புள்ள இப்படி ஒரு பெரிய புத்தக திருவிழா நடத்த போகுது, அதுல உட்காந்து பேச போகுது, அங்கே சிறப்பு விருந்தினர் இருக்க போது, எதுவும் தெரியாது. ஆனா கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்னு சொல்றாரு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை நன்றி கடனோட இருக்கிறதுக்கு இதை விட இன்னைக்கு பிள்ளை கேட்கிறான் இல்ல, என்ன செஞ்ச எனக்கு. எல்லார் வீட்டுல இந்த கேள்வி இருக்குல்ல, என்ன செஞ்சீங்க எனக்கு, நீ என்ன ஆவன்னே தெரியாத போது என் ரத்தத்தை புழிஞ்சு உனக்கு பாலா கொடுத்துருக்கா, இதை விட உனக்கு என்ன செய்யணுங்கிற தாயோட கேள்வி இருக்குல்ல, இது புத்தகங்களை தவிர வேற எதுவும் கொண்டு போய் சேர்க்க. பசின்னு ஒரு தலைப்புல நாமுத்துக்குமாருடைய கட்டுரைகள்ல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. நாமுத்துக்குமார் கட்டுரைகள்ல வேடிக்கை பார்ப்பவன்ல நிறைய கட்டுரை. அதோடைய மிகச் சிறப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு கட்டுரை தொடங்கும் போதும் ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு எழுத்தாளருடைய கவிதையவோ அல்லது ஒரு சில வரிகளையோ போட்டு அதை யார் எழுதுனான்னு போடுவார். இந்த பசிங்கிற தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கவிதை எப்போதும் ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, எப்பா இதை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சண்டை விடாம சாப்பிட்டுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், ஏய் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, நீ மட்டும்தான் சாப்பிடணும். எப்படி, ஏய் யாருக்கும் கொடுத்துடக்கூடாதா, நீ மட்டும்தான். இன்னைக்கு இந்த சமூகம் அக்கறை இல்லாத சமூகம் ஆயிடுச்சு. ஏன் பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கவங்க எல்லாம் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, ஏன் தனக்குன்னு அரசியல்வாதி எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, ஏன் தொழிலதிபர்கள் சுயநலவாதியா இருக்கிறாங்க, இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? யாருக்கும் கொடுக்காம நீயே சாப்பிடணும்டா. இங்க இருந்து ஆரம்பிச்சது எங்க போயிருதுன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு யாரோ ஒருத்தர் பசியோட வந்தா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணத்தை நம்ம எத்தனை பேர் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறோங்கிற கேள்வி. ஒரு கிராமத்து கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். காலையில வெள்ளன ஒரு வயசான அம்மா கீரை வித்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பாட்டி ஏத்தா கீரை என்ன விலை, 2 கட்டு 10 ரூபா தாயி.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் மார்க்கெட்லாம் போய் விலை கேட்காம எம்ஆர்பியில் என்ன இருக்கோ ஜிஎஸ்டியோட கட்டிடுவோம். ஆனால் கீரை விற்கிறது, ரோட்டத்தில் உட்காந்து தக்காளி விற்கிறது, இவங்கெட்டெல்லாம் வேறம் பேசிட்டு வருவோம்ல. இந்த பாட்டி வேறம் பேசுது, ஏய் 2 கட்டுக்கு 10 ரூபா தர முடியாது, 8 ரூபா தான் தருவேன். என்ன சொல்கிறேன்? அத்தா காலையில் போனி நானே 9 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், 10 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் முடியாது, 8 ரூபா தான் தருவேன். ஒத்த காலில் நின்று அரை மணி நேரம் போராடி கடைசியில் 8 ரூபாய்க்கு டீலிங்கை முடிச்சிட்டாங்க பாட்டி. கீரையை வாங்கிட்டு உள்ளே போய் 8 ரூபாயை கொண்டாடான்னு பேரனை கொண்டாட சொல்லும் போது அந்த கீரைக்காரம்மா அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. தண்ணி எடுத்துருவாடான்னு ஓடியாந்து தண்ணியை தெளித்து அந்த பாட்டியை எழுப்பி, என்னத்தான் என்ன ஆச்சுன்னா, காலையில் சாப்பிடலதாயி வெள்ளனை பசி கேறி வந்துட்டோன்னே உள்ளே போடா அப்படின்னு பேரனுக்காக சமைச்ச கோழி குழம்பு 3 இட்லி எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த கீரைக்காரம்மா கொடுத்துருக்காங்க. கீரைக்காரம்மா சாப்பிட்டு ரொம்ப நன்றி ஆத்தான்ட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்போ இந்த பேரன் கேட்டிருக்கேன், 8 வயசு, ஏய் கிளவி இங்கே வா, ஒழுங்கா 10 ரூபா கொடுத்து கீரை வாங்கியிருந்தீங்கன்னா அது வாட்டில் கீரையை வாங்கிட்டு போய் அடுத்த வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கும். இப்போ எனக்கு வச்ச கோழி குழம்பு 3 இட்லி இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 100 ரூபா வருது. நீ 2 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் இழந்திருக்க, 98 ரூபா உனக்கு லாஸ் அப்படின்றான். அந்த பாட்டி சொன்னாங்களா, ராசா முதல்ல நம்ம ஒன்று பண்ணோம்ல அது வியாபாரம், அதில் மனித நேயம்லாம் கிடையாது. ஆனால் 2வது ஒன்று பண்ணோம்ல அது மனித நேயம், அதில் வியாபாரம் கிடையாது. யான்னு அந்த பாட்டி சொன்ன இந்த ரொம்ப ரொம்ப என் மனசை பாதிச்ச கவிதை இருக்கு. இந்த கவிதையை படிக்கிற வரைக்கும் இந்த பார்வையிலிருந்து நான் இதை பார்த்ததே கிடையாது. அந்த கவிஞர் சொல்றாரு, கை அறுபட்டு கால் அறுபட்டு பிறப்புகள் நோகப்பட்ட மனிதர்கள் உண்டு, உறுப்புகள் கோணப்பட்ட மனிதர்கள் உண்டு. கை இல்லாம, கால் இல்லாம, காது, கண்ணு, வாய் எல்லாம் பாதிக்கப்பட்ட மனுஷன் பார்த்துருப்போம். வயிறு இல்லாத மனிதர் உண்டாங்கிறது அந்த வயிறு இல்லாத மனுஷன் இருக்கேன். எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த உலகத்துல பசி மட்டும் இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைடாம்பர். எவ்வளவு பெரிய உண்மை சார் அது. அப்ப நம்ம பசிக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கமே, நம்ம கூட இருக்கிற மற்றவர்களின் பசிக்கு யார் ஓடுவா? அட என் பசிக்க ஓட முடியல, நான் எங்க அவங்க பசிக்கு ஓடுறது. பசி என்னும் பெருந்தி இந்த கதையோட தலைப்பு. நாமுத்துக்குமார் எழுதியிருக்காரு, வேடிக்கை பார்ப்பவன் கட்டுரை தொகுப்புல. நாமுத்துக்குமார் சின்ன பையன், அம்மா கிடையாதுல்ல, ஆயா வீட்டில் தான் வளர்றாரு. பிரச்சனைன்னா ஆயா செய்வோம். நாமுத்துக்குமாருக்கு மீன்னா உசுறு, மீன் வளர்க்கறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு. நம்மள மாதிரி அசைவ பிரிய நாமுத்துக்குமார் என்ன, மீன் குழம்பு சாப்பிட்றேன்னா உசுரை விடுவார். ஆனா பாட்டி என்னைக்காவது வைக்கிற ஒரே ஒரு அசைவமே முட்டை தான். அது தவிர்த்துட்டு அந்த வீட்டில் இன்னைக்கும் காகரி காகரி பயருன்னே போட்டு கொண்டிருக்காங்க. இப்ப நாமுத்துக்குமாரு அவங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு மாட்டு வண்டியில பசங்கள்லாம் சேர்ந்து அழைச்சிட்டு போறது பள்ளிக்கூடத்து வழக்கம். அப்போ இப்ப 80கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வயசான தாத்தா வருவார், மாட்டு வண்டியில புள்ள குட்டியெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போவார். இப்ப திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பதில பாண்டின்னு ஒரு 25 வயசு பையன் இவங்களெல்லாம் கூப்பிடுறக்கா வர்றார். பாண்டி ஒரு அழுக்கு சட்டை, கைலி, மாட்டு வண்டி ஓட்டுறவர் தானே, கைலி கசங்கின கைலி, பரட்டத்தலை, என் தலையை பார்க்காதீங்க கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால பசங்கள்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு போற வழியில ஒரு பாலத்துக்கிட்ட நிப்பாட்டி கருவ மரத்துக்கிட்ட கருவ காட்டுக்குள்ள போய் ஒரு பீடியை குடிச்சிட்டு வந்து இந்த பசங்களெல்லாம், டேய் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுன்னு இருக்காரு. இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. குட்டி குட்டி பயிலுக, 3வது 4வது படிக்கிற பயிலுக, ரொம்ப அதிர்ச்சி. ஆனா அவரை பார்க்கையில பயமா இருக்குல்ல, 25 வயசு, நமக்கு 8-9 வயசு தானே. எல்லாம் டிஃபன் பாக்ஸை திறந்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரு டிஃபன் பாக்ஸ்லையும் பாதி பாதியா சாப்பிட்டுருக்காரு. அதுல ஒரு சமத்துவத்தை கையாண்டிருக்காரு. அவர் எல்லா டிஃபன் பாக்ஸ்ல இருந்தும் பாதி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு சொல்லியிருக்காரு, ஏய் யாராவது ஸ்கூல்ல சொன்னீங்க கழுத்தை திருகிருவேன் அப்படின்னு இருக்காரு. இது தினந்தோறும் நடந்திருக்கு. இந்த கதை ஒரு வாரம் தினைக்கு நடக்குது. பாண்டியனை வருவாரு, வண்டியை நிப்பாட்டுவாரு, டிஃபன் பாக்ஸை திறப்பாரு, சாப்பிடுவார். இப்ப இந்த ஒரு வாரம் கழிச்சு நாமுத்துக்குமார் எதிர் வீட்டுல மீன் குழம்பு. அந்த அம்மா ரொம்ப நல்ல மனுஷி. ஒரு டிஃபன் பாக்ஸில் சோறு மீன் குழம்பெல்லாம் வச்சு 4 துண்டு மீன் வச்சு டப்பாவில் போட்டு நாமுத்துக்குமாருக்கு கொடுத்துருச்சு. நாமுத்துக்குமாருக்கு உசுறு பூரா டிஃபன் பாக்ஸில் தான் இருக்கு. அண்ணன் அந்த வண்டி போகிறப்ப எப்படியும் பாண்டி என்ன நிப்பாட்டுவார், 2 மீன் அவர் சாப்பிடுவார், 2 மீன் நமக்கு. பாதி சோத்தை அவர் சாப்பிட்டாலும் பாதி சோறு நம்ம சாப்பிடலாம்னு மீன் குழம்பு நினச்சிக்கிட்டே மாட்டு வண்டியில் போகிறார். தெரிஞ்ச மாதிரியே வண்டி நிற்கிது.
பாண்டியனை இறங்குறாரு, பீடி குடிக்கிறாரு. முதல்ல வந்து முத்துக்குமார் உன் டப்பாவை கொடுன்னு கேட்டிருக்காரு. டப்பாவை திறந்தா மீனை பார்த்துருக்கிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாத்தையுமே சாப்பிட்டு. எவ்வளோ பெரிய அநியாயம்! பாதி தானே சாப்பிடணும். மீன் குழம்பு நல்லா இருந்திருக்கு, அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வந்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அண்ணனுக்கு இது போதும்டா, மற்ற பூரா டிஃபன் பாக்ஸ் உள்ள வீட்டு இருக்காரு. நாமத்துக்குமாருக்கு கோபம் தாங்க முடியாத, ஆத்திரம் சகிச்சுக்கவே முடியல அவரால். நேரா போய் ஹெட் மாஸ்டர் சொல்லி கொடுத்தார். சார், இந்த மாதிரி இந்த அண்ணன் டெய்லி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரியில்லை. மறுநாள்ல இருந்து வேலைக்கு பாண்டிய அண்ணன் வரல, வேற யாரும் வந்துட்டாங்க. வருடங்கள் கிடக்குது, ஒரு 20 வருஷம் ஆகுது. நாமத்துக்குமார் இளைஞராறாரு. நண்பர்களோட சேர்ந்து அவங்க ஊர் தியேட்டருக்கு படம் பார்க்க போறார். படம் பார்க்க போறப்ப அங்க இருக்கிற வாட்ச்மேன் எங்கேயோ தெரிஞ்ச முகமா தென்படுது. இவர் அது பெருசா கவனிக்கல, உள்ள போயிட்டாரு, படம் பார்க்கிறாரு. இன்டர்வியூல வெளில வர்றாரு, ஏதோ ஒரு கை தோல்ல வந்து பற்று. யாருன்னு திரும்பி பார்த்தா, தம்பி நீங்க முத்துக்குமார் தானே, இந்த பள்ளிக்கூடத்துலானே படிச்சீங்க அப்படின்னே. ஆமா, நீங்க? நான் மாட்டு வண்டி பாண்டின்னு இருக்காரு. நாமத்துக்குமாருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ அண்ணன் மன்னிச்சுக்கங்கண்ணே, அன்னைக்கு ஏதோ சின்ன வயசுல கோவத்தில் போய் HM சார் சொல்லி கொடுத்துட்டேன், உங்கள் வேலை போகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, இல்லை தம்பி, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் தப்பு. எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர், 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரே ஒரு ஆம்பளை. எங்கள் வீட்டில் ஒரு நேரம் தான் சோறு. என் 5 தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா நான் ஒருத்தன் சாப்பாடை தியாகம் பண்ணணும். அந்த சாப்பாடு தான்ப்பா உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு சொல்லி. நாமத்துக்குமார் கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். போய் மறுபடியும் படம் பார்க்க இருக்கையில் உட்காந்துட்டார். இந்த பாண்டி என்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நாமத்துக்குமார்ட்ட கொடுத்து, இதை வாங்கிக்க தம்பிட்டு இருக்காரு. இல்லை வேணாம் அண்ணன் அப்படின்னாரா நாமத்துக்குமார். இல்லை தம்பி, நீங்கள் எனக்காக இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாமத்துக்குமார் அந்த கட்டுரையில் எப்படி எழுதுறாரு தெரியுமா? அந்த ஐஸ்கிரீமை நக்கிய போது அதில் மீன் குழம்பு வாடை அடித்தது அப்படின்னு எழுது. இந்த கதையை படித்த பிறகு யாரோ ஒருத்தருடைய பசி உங்களுக்குள்ள ஒரு வழியை ஏற்படுத்தாது. இந்த சமூகத்தின் மீது அக்கறையான மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் புத்தகம்தான் ஒரு புது யுகத்தை படைக்குமே தவிர வேற எதனாலே இது உங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. இந்த புத்தகம் கடத்துதுல அதை எதனாலையுமே கடத்த முடியாது. நீங்க நிறைய புத்தகங்கள் வாங்குவீங்க. அறம்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஜெயமோகன் எழுதினது. எல்லாரும் தயவு செஞ்சு அதை வாங்கி படிச்சிருக்கு. அதுல யானை டாக்டர் அப்படின்னு ஒரு கதை, இங்க இருக்கிற சிலர் அதை வாசிச்சிருக்கலாம். இந்த யானை டாக்டர் கதை வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற உண்மையான வன விலங்கியல் மருத்துவர். அந்த அறம் புத்தகத்தில் இருக்கிற எல்லா கதையுமே நிஜமாவே இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்களுடைய கதை. அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல இந்த யானை டாக்டர் இருக்குல்ல, இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல பார்க்குற சில விஷயங்கள் எனக்கு வேறையா தெரிஞ்சு. எத்தனை பேருக்கு கோயில்ல போய் யானையை பார்க்கறது பிடிக்கும்? அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கோயில்ல போய் யானையை பார்க்கறதே பிடிக்காம போயிடுச்சு சார். ஏன் தெரியுமா? டாக்டர் கே ஒரு அறிக்கை சமைச்சு அதன் மூலியமா அது நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு, இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற எந்த கோவில்லையும் யானைகளை காடுகளில் இருந்து பிடித்து வந்து கோயில்ல கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பே வந்துருச்சு. ஏன் தெரியுமா? யானைக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனும் இருக்கான் சார். இது என்ன தம்பி புதுக்கதையா இருக்கு, விட்டா பைபாஸ் ஆபரேஷன்லாம் பண்ண சொல்லுவீங்க ஒரு இருக்கு அப்படிங்கன்னா, ஆமா, யானைக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரும்? ஒரு யானையுடைய வாழ்க்கை முறையை நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு யானை கூட்டத்துக்கும் ஒவ்வொரு காட்டுக்குள்ளையும் வலசை பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, யானை நடந்து போற பாதை. யானைங்கிற விலங்கு ஒரு இடத்துல நிற்பதற்காக படைக்கப்பட்ட விலங்கு அல்ல, அது நடப்பதற்காக பழக்கப்பட்ட விலங்கு. நீங்க காட்டுக்குள்ள யானை நடந்துகிட்டே இருக்கும், பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு இந்த காடுகள் உருவாகிறதுல பெரிய பங்கு பறவைக்கு இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அதை விட அதிக பங்கு யானைகளுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு யானை 50 to 150 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடுமா. அந்த விதைகள் தான் காடு முழுவதும் ஒரு யானை 50 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும், அது முழுவதும் பரப்பப்படுங்கிறாங்க. இவ்வளவு உணவு சாப்பிட்டு இவ்வளவு தூரம் நடந்தா மட்டுமே ஆரோக்கியமா இருக்க வேண்டிய யானை இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்றோம்? கட்டி போட்டு உருட்டி வாழைப்பழம் கொடுத்து 10 காசு கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவர் சொல்லுவாரு, யானைகள் உங்களிடம் கை நீட்டி கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு சொல்றது. எப்படி? யானைகள் உங்களிடம் கை நீட்டி கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு சொல்றாங்க கவி.
விகடன்ல சுஜாதாவுடைய ஒரு தொகுப்பு வெளியாச்சு. ஏன் எதற்கு எப்படி 2 தொகுப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் வாங்கி பாருங்க. பயங்கர கிரேசியா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கேள்விலாம் இருக்கும். ஏன் நிலாவுல பள்ளமா இருக்கு அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு. ஏன் இந்த கதாநாயகி இங்க மச்சம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. எல்லா விதமான கேள்வியையும் அறிவியல் பூர்வமா அணுகி அதுக்கு சுஜாதா பதில் சொல்லுவார். எல்லா கேள்விக்கும் சயின்டிபிக் ஆன்சர். ஆனா நான் படிச்சதுல ஒரு கேள்விக்கு மட்டும் உணர்வு ரீதியா பதில் சொன்னார் சார். எமோஷனல் ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன கேள்வி தெரியுமா? அந்த கேள்வி கேட்ட மனிதர் இப்படி கேட்டிருக்காரு, யானை ஏன் மதம் பிடிச்சா பாகனையே கொல்லுது அப்படின்னு கேள்வி. சார், பாகன் யாரு? யானையை நல்லா பாத்துக்கிறாள். அவர் தான் வாக்கிங் கூட்டு போறாரு, அவர் தான் சோறு ஊட்டுறாரு, அவர் தான் அது வாங்குற காசெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறாரு, அவர் தான் குளிப்பாட்டுறாரு, அவர் தானே யானையை பாத்துக்கிறாரு. அப்ப யானைக்கு அவர் யாரு? நல்ல மனுஷன். கோவம் தான் யானை பாகனையே கொன்றுதே ஏன் அப்படின்னு சுஜாதா கேட்கிறாரு. இதுக்கு சுஜாதா கேட்கிறாரு. சுஜாதா பதில் சொல்றாரு, காடு பிரித்து, காதல் பிரித்து, காமம் பிரித்து, ஒரு குவளை சோறு ஊட்டி கேவலம் 10க்கும் 5க்கும் பிச்சை எடுக்க வைப்பவனை தூக்கி போட்டு மிதித்தால் என்ன தவறுன்னு கேட்கிறாரு சுஜாதா. நீங்க இந்த சமூகத்துல இருக்கிற பேர் உயிரினமா இருக்கிற யானையை தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க வாசிக்கணும், பூனையை தெரிஞ்சுக்கணும்னாலும் வாசிக்கணும், இந்த சமூகத்தை தெரிஞ்சுக்கணும்னாலும் வாசிக்கணும், நம்மளையே தெரிஞ்சுக்கணும்னாலும் வாசிக்கணும். வாசிப்பை தவிர இதுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப நான் நம்புறேன், இங்க இருக்கிற எல்லாரும் சமத்துவத்தை நேசிக்கிறீங்க தானே? எல்லாருக்கும் சமத்துவம்னா என்னன்னு தெரியும் தானே? உங்க பிள்ளைகளுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அடுத்த தலைமுறை சமத்துவமான தலைமுறையா இருக்கணும்ல. நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல. சார், கணியன் பூங்குன்றன் எழுதுறாரு, இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு, நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளு. முதல் 2 வரி எல்லாருக்கும் தெரியும், கடைசி 2 வரி ரொம்ப முக்கியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தளித்தலும் அவற்றோர் என்ன. கடைசியில சொல்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேங்கிறார். ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? ஆகா, அவரெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டினா தப்புடா. ஏய், இவெல்லாம் சின்ன பையடா, நீ யாரையாவது இழிவுபடுத்தினா அது அதை விட பெரிய தப்புடாங்கிறார். இதை வாசிச்சுட்டு வளர்ந்து வரும்போது நீங்க தேவையில்லாத யாரையும் கொண்டாடவும் மாட்டீங்க, அனாவசியமா யாரையும் இழிவுபடுத்தவும் மாட்டீங்க. இது இந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய முக்கியமான செய்தியா இல்லையா? மதிக்குமார் தாயுமானவன் ஒரு கவிஞர் எழுதின கவிதை. இதை சிங்கப்பூர் உமரு புலவர் அரங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, சார் நான் ஒரு இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன், இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், சொல்லுங்கள் சார். நான் தான் சார், நீங்கள் அந்த கவிதையை சொன்னீங்களே அந்த மதிக்குமார் தாயுமானவன் சொன்னார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அந்த அண்ணன்ட்ட பேசினப்போ. அவர் ஒரு கவிதை எழுதினார், ஒரு சின்ன ஹைக்கூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கங்களேன், கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல் அப்படிங்குது அந்த கவிதை. எவ்வளவு அழுத்தமான கவிதை! கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல். தலைப்பு தான் அதுல சுவாரஸ்யம். தலைப்பு பாவ மன்னிப்புன்னு போட்டார். இது என்னது? நம்ம எவ்வளவு பெரிய பாவம் பண்றோமா, நம்ம பண்ண பாவத்துக்கு யாரு மன்னிப்பு கேட்கறது? கோபுரம் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குதான். இந்த சிந்தனையையும் சமத்துவத்தையும் நீங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்னு வைங்களேன், கவிதைகளை தவிர வேற எதுனாலையும் செய்ய முடியாது. வேற எதுனாலையும் செய்ய முடியாது. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது நான் எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் தடம் புரண்டுறோம்ல. இங்க யாரு சார் ரொம்ப நல்லவன்? ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த நல்லவங்கிற வார்த்தையிலே இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. நல்லவன்னா யாரு? ஒரு கிராமத்துல பயங்கர மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு மழையே பெய்ய மாட்டேது, அதை விடுங்க. நேத்தான் டேம் திறந்திருக்காங்க, அதுலேயும் ஒன்று தான் திறந்திருக்காங்க. திறந்தாலும் நுரையா வருது, அதுக்கும் போராட வேண்டியிருக்கு. அது பரவாயில்ல. ஒரு ஊர்ல பெரிய மழை, கடுமையான மழை, ஊரே வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. இப்ப இதை என்ன பண்றதுன்னே தெரியல. மக்கள் எல்லாம் வீடுகள்ல இருந்து பாத்திரம் பண்டம் எல்லாம் மிதக்குது. ஒரு பெரியவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எப்பா நம்ம ஊர்ல யாரோ பாவம் பண்ணவன் இருக்கேன், அவனாலதான் மொத்த ஊரும் மழையில அடிச்சுக்கிட்டு போகுது, நாம ஒண்ணு பண்ணணும், அந்த பாவம் பண்ணவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாரும் தப்பிச்சிடலாமான்னு அந்த பெரியவர் சொன்னார்.
பாவம் பண்ண ஒருத்தனை மட்டும் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா அவர் ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் 150 பேர் தான், எல்லாரும் இந்த அரங்கத்துல கூடிடுவோம். தூரத்துல ஒரு பனைமரம் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆளா போய் பனைமரத்தை தொட்டுட்டு வருவோம். மழை பெய்யும் போது மரத்துக்கிட்ட போனா என்ன ஆகும்? இடி விழுந்துரும். அதுவும் பனைமரம்னா வேகமா வந்து விழுகும். பாவம் பண்ண போய் மரத்தை தொடும் போது இடி விழுந்துரும். மற்ற ஆள்வான் தப்பிச்சிடலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. மோசமான பெரியவராக இருப்பார். ஆனால் கொடுத்துட்டாரு. ஊர்ல இருக்கவங்களுக்கு வேற வழி கிடையில, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரா போய் தொட்டுட்டு வராங்க. முதல் போயாச்சு, 2வது ஆளு, 100வது ஆளு, 120வது ஆளு, 149 பேர் தொட்டிட்டு வந்தாச்சு. இடியே விழுகவே. இப்ப கடைசியா என்னை மாதிரி ஒரே ஒரு அப்பாவி பையன் என்னகிட்டு இருக்கான். போறதுக்கு மனசு வருமா? நீங்க விடுவீங்களா? தள்ளி இருக்கான் என் ஊரோட, போடா அணிந்தாண்டா போடா. இவன் நடுங்கிக்கிட்டே போய் மரத்தை தொட்டதான் தாமதம். டமால் விழுந்திருக்கு இடி மண்டபத்துல. 149 பேர் அவுட்டு. ஒருத்தர் நல்லவேங்கிறதெல்லாம் அப்படி யாரும் பெற்றபடிட முடியாது. தனியாலாம் பிரிச்சு கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த நல்லவன் யாருங்கன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரே ஒரு டெஃபனிஷன் இருக்கு நம்ம ஊர்ல. என்னது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், என்னை ரொம்ப நல்லவே சொல்லிட்டாயப்பா. ஒரு காலத்துல நல்லவனா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்த இந்த சமூகம் இன்னைக்கு வல்லவனா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட் தானே? நல்லவனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? நல்லவனா இழிச்சவாயன், நல்லவனா என்ன அம்மாஞ்சி, நல்லவனா அப்பாவி. ஏன் ஒரு நல்லவன் திறமையானவனா இருக்கவே முடியாதா? இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் மரணம் அடைஞ்சாங்க, எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணை விட்டு நீங்கினாங்க. ஆனா ஒருத்தருடைய மறைவுக்கு மட்டும் அமெரிக்காவுடைய கொடிக்கம்பத்தை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டான். அவர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவர் நல்லவரா வல்லவரா? நல்லவர். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி. அவர் நினைச்சிருந்தா என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ராஷ்டிரபதி பவனை விட்டு வெளியே போறாரு. அங்க தோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கால, கூப்பிட்டு இந்த சூட் கேஸ்ல தண்ணி ஊத்துறான்னு இருக்காரு. ஐயா முக்கியமான பொருளா வச்சிருப்பீங்க. டேய் எனக்கு தெரியாதா ஊத்துறா? அந்த ஆள் அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊத்துற தொட்டியை வச்சு சூட் கேஸ்ல எல்லாம் தண்ணி ஊத்திருக்கேன். ஊத்திட்டு கேட்டிருக்காப்புல, ஏன் அப்படி பண்ண சொன்னீங்க? ராஷ்டிரபதி பவனில் இருந்து அப்துல் கலாம் ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியணும்னு சொல்லி அவர் தவறுனப்ப அவர்கிட்ட ஒரு பத்மஸ்ரீ இருந்தது, அவர்கிட்ட ஒரு பாரத ரத்னா இருந்தது, பத்ம விபூஷன் இருந்தது, 4 கோட் இருந்தது. ஆனா 2500 புத்தகங்கள் இருந்தது. அவர்கிட்ட 2500 புத்தகம் இருந்தது. இங்க இருக்கிற எல்லா இளம் தம்பதிகளுக்கும் ஒரு கனவு இருக்கும், இங்க சுவிட்சர்லாந்து போகணும்னு. ஆமாவா இல்லையா? ஹனிமூனுக்கு வேர்ல்டு பெஸ்ட் பிளேஸ் எதுங்க? சுவிட்சர்லாந்து. அப்துல் கலாமும் சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. ஹனிமூனுக்கு இல்ல, அறிவியல் கண்காட்சிக்காக. அப்துல் கலாம் தங்கள் நாட்டில் கால் வைத்த தேதியை மார்ச் 3 சுவிட்சர்லாந்து தன் நாட்டின் அறிவியல் தினமாக அறிவித்தது என்றால் நம்ம எல்லாரும் சுவிட்சர்லாந்து போறதுக்கு டேட் பார்க்கிறோம். சுவிட்சர்லாந்து அப்துல் கலாம் அந்த டேட்டை அந்த நாட்டுடைய சயின்ஸ் டேவா அறிவிச்சிச்சு. இது எல்லாம் புத்தகத்தை தவிர வேற எங்க இருந்தும் வரல. நீங்க எவ்வளவு தூரம் வாசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் புத்தகங்களுக்குள்ள போறீங்களோ, எவ்வளவு தூரம் புத்தகங்களோட இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க அறிவு மேம்படும். இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, இந்த நாடு முழுவதும் நீட்டுக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு பெரிய இளையோர் கூட்டம் டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கல்வி அமைச்சரை பதவி விலக வச்சுட்டாங்க. இந்தியா முழுவதும் போராட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சொல்றோம்? எங்களுக்கு ஃபேர் நீட்லாம் இல்லை, பேன் நீட்டு தான் வேணுங்கிறோம். அது எந்த அரசாங்கமா இருந்தா, இதுக்கு முன்னாடி இந்த அரசோ இப்ப இருக்கிற அரசோ, எல்லாருமே எதுல தெளிவா இருக்கிறாங்க? எங்களுக்கு நீட்டே வேண்டாம். நம்மள எத்தனை பேருக்கு ஃபேர் நீட்டுக்கும் பேன் நீட்டுக்கும் வித்தியாசம் தெரியும்? நம்மள எத்தனை பேருக்கு ஏன் நம்ம அரசாங்கம் மட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டு வேணாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு? இதுக்கு நடுவுல நம்ம ஊர்ல நிறைய பேர் நீட்டு வேணும்னு சொல்றாங்களே. ஆகா, நீட்டு வந்ததுனாலதான் பெரிய பெரிய தனியார் கல்லூரியெல்லாம் டொனேஷன் வாங்காம பணக்கொள்ளை தடுக்கப்படுதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. பேன் நீட் என்ன சொல்றாங்க? டொனேஷன் தடுக்கப்பட்டுருச்சு, ஆனா தனியார் கல்லூரியில் ஃபீஸ் குறைஞ்சிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபேர் நீட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க? இல்லைங்க, நீட்டு வந்ததுனாலதான் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்குதுங்கிறாங்க. நீட்டு வேணாங்கிறவங்க என்ன சொல்றாங்க?
நீட்டு வர்றதுக்கு முன்னாடி 14% அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனையில சீட்டு கிடைச்சிச்சு. இன்னைக்கு அது 7.5 ரிசர்வேஷன் கடியில தான் கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப இங்கிட்டும் நிறைய இருக்கு, இங்கிட்டும் நிறைய இருக்கு. இதுக்கான முறையான தீர்வு என்ன? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கு, கல்வியை மானிய பட்டியலில் கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு அரசு மருத்துவ கல்லூரிகள் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. நீங்க எல்லாரையும் சமமாக்கணும்னு மேல இருக்க என்ன ஏங்க பிடிச்சி கீழே இறக்குங்கிற கேள்விதான் தமிழ்நாடு அரசு கேட்டுட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். நாளைக்கு என் பிள்ளைக்கு நீட்டு வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளும் வாசிக்கணும், பெற்றோர்கள் வாசிக்கணும், தாத்தா பாட்டியும் வாசிக்கணும். ஏன் எல்லாரும் வாசிக்கணும்? வாசிச்சாதான் நமக்கு விவரம் தெரியும். ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம ஊர்ல யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஒரு வாத்தியார் வீட்டுக்கு ஓடுவோம். ஏன்? அவர் தாங்க விவரம் தெரிஞ்சவர். ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தட்ட ஓடுவோம். ஏன்? அவர் தாங்க விவரம் தெரிஞ்சவர். ஒரு போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு ஏன்? அவர் தாங்க விவரம் தெரிஞ்சவர். ஏன் அவங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்கிறோம்? அவங்க எல்லாம் வாசிச்சிருந்தாங்க, படிச்சிருந்தாங்க, அதனால அவங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டோம், ஆனா விவரம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாசிப்பின் வாயிலாகத்தான் அது வருமே தவிர வேறு எதுவும் அதை குடிக்க. ரொம்ப சாதாரணம். உங்களுக்கு விவரம் தெரியும்னா நீங்க வாசிக்கணும். இந்த சமூகத்துல தெளிவான ஆளா புழைக்கிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. இங்க நம்ம வீட்டுல எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம். ஆமா, எத்தனை பேர் வீட்டுல பொருளாதாரத்தை கையாளுறது எப்படிங்கிறத பத்தி நம்மளால பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியுது? நம்ம சொல்லி கொடுக்க முடியாத ஒன்ன சில புத்தகங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும். சார், எத்தனை பேர் வீட்டுல வாய் திறந்து பிள்ளைகளை சரியான பொண்ணை தேர்ந்தெடுறா, சரியான பையனை தேர்ந்தெடுறான்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு? நமக்கு கூச்சம் இருக்குல்ல, நமக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஆனா தப்பான ஆளை தேர்ந்தெடுத்தது வந்ததுக்கு அப்புறம் தலையில அடிச்சுக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப இதை பேசும்போதே கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு நடுக்கம். ஐயோ, என்ன இந்த தலைப்பு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. காரல் மார்க்ஸ் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. உலகத்துல சமத்துவத்தை பத்தி, கம்யூனிசத்தை பத்தி எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி அதை பத்தி எழுதின ஒரு ஆள், மூலதனம்ங்கிற புத்தகத்தை போட்ட ஒரு ஆள். ஆனா காரல் மார்க்ஸ் விட ஒரு வறுமையான வாழ்ந்த ஒரு மனிதன் வரலாற்றுல இல்லை. காரல் மார்க்ஸுக்கும் ஜென்னிக்கும் கல்யாணம் ஆகி வறுமையான வாழ்க்கை, நாடு கடத்துறாங்க, ஊரு விட்டு ஊர் ஓடுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. காரல் மார்க்ஸின் குழந்தைகள் இறந்த போது அவர்களை அடக்கம் செய்ய சவப்பெட்டி வாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஜென்னி குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முயற்சி பண்ணா மார்பகத்திலிருந்து ரத்தம் வருது. அவ்வளவு கொடிய வறுமை. இப்ப ஜென்னி ஒரு பழைய ஷூவை கொண்டே வித்து, பழைய ஷூ வித்தா என்ன காசு கிடைக்கும்? அந்த இத்தினூண்டு காசுல குழந்தைகளுக்கு பால் வாங்கல, வீட்டுக்கு பன்னோ பட்ரோ வாங்கல, பிள்ளை செத்து போன பிள்ளைய புதைக்கிறதுக்கு சவப்பெட்டி வாங்கல, மருந்து வாங்கி சாக கிடக்கிற பிள்ளைய காப்பாத்தல. ஜென்னி அந்த இத்தினூண்டு காசுல சுருட்டு வாங்கிட்டு வந்து மார்க்ஸ்ட கொடுத்து, நீ எழுது மார்க்ஸ்ன்னு சொல்லி நின்னாங்க. ஜென்னிட்ட கேட்குறாங்க, நீங்க மார்க்ஸை எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு. ஜென்னி சொல்றாங்க, எனக்கு இன்னொரு பிறவி இருந்தால் அதிலும் எனக்கு இதே வறுமை இருக்க வேண்டும், அப்போதும் இதே காரல் மார்க்ஸை நான் இதே போல் தீவிரமாக காதலிக்க வேண்டும்னு ஜென்னி சொன்னாங்க. அதனாலதான் காரல் மார்க்ஸ் தன்னுடைய புத்தகங்களில் நான் மட்டும் ஜென்னியை பார்க்காமல் இருந்திருந்தால் சாமானிய மனிதனாகவே செத்திருப்பேன்னு காரல் மார்க்ஸ் சொல்றேன். இப்படி உங்க வாழ்க்கையில ஒருத்தர் துணையா உங்களுடைய எல்லா கஷ்டகாலத்திலையும் நிக்கிற ஆள் கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதுக்கு கொஞ்சம் தாமதிச்சு தேர்ந்தெடுத்தா தப்பு இல்லைங்கிறத உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க நேரடியா சொல்ல முடியலைன்னா காரல் மார்க்ஸ் ஜென்னியுடைய காதல் கதையை எடுத்துட்டு போய் கொடுங்க, அவனுக்கு தெரிஞ்சிடும் யாரை தேர்ந்தெடுக்கணும். உங்கள் வாழ்வியலில் இல்லறத்தை, பொருளாதாரத்தை, அடுத்த கட்ட நகர்வை, மகிழ்வை, இது எல்லாத்தையுமே புத்தகத்தை தவிர வேற எதுனாலையும் கொடுக்க முடியாது. இது சத்தியம். நீங்க எவ்வளவு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்க, எவ்வளவு யூடியூப் வீடியோ பாருங்க, எவ்வளவு திரைப்படங்களுக்கு போங்க, எவ்வளவு கருத்துரையாடலுக்கு போங்க, அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு கிடைக்காத அறிவை புத்தகங்கள் தான் கொடுக்கும். எல்லாரும் நூலகங்களுக்கு போங்க, இந்த புத்தக திருவிழாவுக்குள்ள போங்க, தேடுங்க எது நல்ல புத்தகம்.
எந்த புத்தகம் உங்களை விரும்புகிறதோ அதான் நல்ல புத்தகம். நீங்க போங்களேன், ஏதோ ஒரு புத்தகம் உங்களை கூப்பிடும், வா இங்க. நிஜமாவே ஒரு நல்ல அனுபவம். நீங்க உள்ள போங்களேன், எல்லா புத்தகத்தையும் மாறுங்களேன், ஒரு புத்தகம் என்னை வாசிச்சு பாடுறான்னு உங்களை கூப்பிடும், அதுதான் உங்களுக்கான புத்தகம். அதுல இருந்து உங்க பயணத்தை ஆரம்பிங்க. இல்ல எனக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல நீங்க கேட்டீங்கன்னா, செல்வேந்திரனுடைய வாசிப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல நான் உணர்வுபூர்வமா ஆரம்பிக்கணும்னா நீங்க மிக நிச்சயமா நாமுத்துக்குமார்ல இருந்து ஆரம்பிங்க. அது உங்களை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகும். எல்லாரும் படிங்க, அது ஒரு புது யுகத்தையும் புது வாழ்வுக்கும் உங்களை வழிநடத்தி செல்லும். வாழ்த்துக்கள்.